அப்படித்தான் நினைச்சேன். சுப்ராபுரம் போயிட்டு காணாவிளக்க அப்படியே நேரம் தேவதானப்பட்டி வைகிட்டம் வழியே போய் அங்க பெரியகுளம் போயிடும். பெரியகுளம் போகாம முன்னாடியே பெரியகுளத்துக்கு அந்த பக்கம் தேவதானப்பட்டி, பெரியகுளத்துல இருந்து 8-10 கிலோமீட்டர் கிழக்க தேவதானப்பட்டி. அன்னைக்கு எப்படிதான் சாமி போனோம்? அங்க அப்படித்தான் போனோம். அன்னைக்கு எப்படிதான் போனோம்? உங்களை விட்டுட்டு நான் போனோம் இல்லையா வீட்டுல? அப்ப அப்படிதான் போனோம். வைகிட்டம் வழி தேவதானப்பட்டி திரும்பி பெரியகுளம் வந்தா 20 கிலோமீட்டர் கூட. அங்க போனா அந்த 20 கிலோமீட்டர் கம்மி. ஐயா இப்படிதான் நினைச்சாராம். நீங்க எப்படிதான் நினைச்சீங்களா சுப்லாபுரம் போய் போலான்னு? ராத்திரி அப்படித்தான் நினைச்சேன். நீங்க நினைச்சதான் எங்களுக்கு தெரியும். நினைச்சா சொன்னோம். ஆமா, அது குருநாதனுடைய அருள். ஏதோ நினைச்சேன்னு அதுதான் நடக்குது. அத இங்கிருந்து இவங்களை கூப்பிட்டார். என்னமோ தானம் கொடுக்குற மாட்டை பல்ல பிடிச்சி பார்க்குற மாதிரி நம்ம நினைச்சபடியெல்லாம் போகிறது லாயக்கில் வழியோடவே போயிடுவோம் அப்படின்னு நினைச்சு இப்படி ஒரு நினைவு. அதவே நீங்கள் இப்போ கேட்குறீங்க. சட்டை குளிச்சுரு குளிச்சுரு. இந்த கோல வராத ஆகாரம் இருக்க பச்சரிசியை கஞ்சி காய்ச்சி குடிச்சா இந்த கோலை வராது. நின்று போகும். 2 வேளை குடிச்சா இது வராது. எல்லாத்துக்கும் மாத்து வழி இருக்கு. இதுக்கு மருந்து சாப்பிட்டா தீர மாட்டேங்குது. முழுங்குனா என்ன ஆகும் சாமி? இதை முழுங்குனா இதை முழுங்குனீங்கன்னா என்ன ஆகுது? உள்ள முழுங்கிட்டீங்கன்னா என்ன ஆகுது? அது கோழையா வர்றதை மெழுகக்கூடாது, மெழுக முடியாது. அது அங்க அது ஒரு ருசியான தேவாமிர்தம். அது வந்தா அது அங்க கீழே இறங்க விடாது. அது மெழுகிக்கிட்டே இருக்கும். அதுதான் தித்திக்கும் தேனாமிர்தம். தேவாமிர்தம் அங்க பால்கடல் இருக்க கண்ணபுரான் சயனிச்சிருக்கிறான். அவன் அவங்க சயனிச்சிருக்கிற இடத்துல அது பொங்கி வழிகிறது. உள்நாக்கு திரும்ப மேலே ஏற்றிக்கிட்டே இருக்கும். ரேடியேட்டர் தண்ணி போல கீழே போகிறோம், மேலே போய்கிட்டே இருக்கும். அந்த எச்சில்னு சொல்லக்கூடாது. அதுக்கு தான் பல நூலை படித்த பிறகு அது விளங்கும். இது அனுபவத்தில் விளங்குனது. அது அந்த இடக்காட்டார் சித்தர் பாடுறாரு. எச்சில் எச்சில் என்று சொல்வார்கள், எச்சிலை கண்டவர் யார், எச்சில் எங்கிருந்து வருது அப்படின்னு பாடுவார். அது பால் கரத்தல், தேவாமிர்தம் பால் கரத்தல். அது மண்டையில் இருக்கிற பால்ங்கிறாரு. அது பல வழக்கம் சொல்லுவார். சரி, குளிக்க நேரம் ஆச்சு. சாப்பிட்ட உடனே பெறப்படுவான். அந்த போத்தாடு அந்த நோட் எடுத்தீங்களே சக்கரை உண்டா? இந்த உடம்புக்கு சக்கரை உண்டா? வயசு என்ன? 40. இன்னும் 10 வருஷத்துக்கு கவலை இல்லை. அதுக்கு பின்னால போக போக கொஞ்சம் கொஞ்சம் உடம்ப குறைச்சிக்கிறேன். பத்து வருஷத்துக்கு முன்னால பார்க்கற போது இருந்ததை விட இப்போ உடம்பு கனத்துருச்சு. அது கஷ்டம்தான். உட்கார முடியல. ஒரு பை பாருங்க, நம்ம ஜாமான்ல இருந்து
இந்த நோட்டு இதுமா சாமி இதெல்லாம் வேணும், இதெல்லாம் எடுக்கணுமா? அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். நோட்டு புக்கு. அந்த மாத்திரை டப்பா சாமி நீங்க ஜாதகம் பார்ப்பீங்களா? கணக்கு படிக்கல. அது அந்த படிப்பு அது பெரிய வேலை. அது சாமானியமா அதை கரை கண்ட விடலை. ஜோதியம் சொல்ற விட கரை கண்டலை. ஒரு குழந்தை பிறந்தது. அது அந்த நூலில் இருக்கிற மாதிரி அந்த தனுசு ராசியில தனுசு லக்னத்தில் கடக ராசியில சந்திரன் இருக்க, பூச நட்சத்திரத்தில் இருக்க பிறந்த 5 நாளையில செத்து போகும்னு இருக்கு. அது கரெக்டாக 5 நாள் போயிடுச்சு. இப்படி நடைமுறையும் பார்க்கணும். ஒருவர் அவங்க பிறந்த போது எப்படி இருந்தாங்க, ஜாதகத்தில் எப்படி இருக்க, இப்போ எப்படி இருக்கிறாங்க, ஒவ்வொரு தசை புத்திக்கு ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு கதை மாறிக்கிட்டே வரும். கடிகார மாதிரி ஒவ்வொரு வினாடிக்கும் ஒவ்வொரு பலன் உண்டு. அதெல்லாம் தெளிவாக படித்து அந்த கணக்கு சரியாக வந்தால் அந்த பலன் சரியாக நடக்கும். அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. இதை பார்த்தீங்கன்னா அது வழி சொல்லும். எல்லாத்தையும் சரி கேட்டேன். யமனே வந்து பதில் பேசுவேன். அப்போ வந்து உங்ககிட்ட வரமாட்டான்டா அப்படின்னு சொல்லிட்டு போவேன். புதன்கிழமை இன்னைக்கு போன மாதிரி வந்துருச்சு. அவ்வளவு கஷ்டம். யாராயும் ஆள் கிடைச்சவனை கூட ஆளை காண. கிடைச்சிருந்த ஒரு 4 தூக்க மாத்திரை வாங்கிட்டு வர. உடனே இந்த கஷ்டத்துக்கு போயிடணும். எவனை கூப்பிட்டா வரமாட்டேன், வரவே மாட்டேன். பயம் வரக்கூடாது. சட்டம் யார்கிட்ட போகணுங்கிறதெல்லாம் அதுக்கு ஒரு சட்டம் இருக்கு. அந்த சிவலிங்கத்தை பிடிச்ச மார்க்கண்டேயன்கிட்ட போக முடியல. அவன் மணலை கட்டி பிடிச்சான்னு கதை. இந்த உணர்வுக்கு உணர்வை வெட்டி பிடிச்சவனுக்கு வரமாட்டேன். எவன் தர்மம் இல்லையா அவன் வரலேன்றுச்சு. சாமியோட போய் வாங்க. சுப்ரமணியம் போகிறதுன்னா பெரிய காரியம். போய் அப்படியே போகும். அப்புறம் எல்லாம் எடுக்க போகிறேன். அந்த துணி இருக்குது அலமாரியில் மேலே ஒரு எனிமக்கான இருக்கும். இதை உள்ள ஏற்றுங்க. இந்த டிரைவர் கை பலமாக இருக்கும். வேற மாட்டேங்க. அமைக்கு பிடிச்சி ஏற்றுங்க. போதும் சொல்லிட்டு இதுக்குள்ள அமைக்கணும். அது உள்ளே டப்பா போடாச்சு. சரி போதும். அது ஆஸ்பத்திரி நோட்டா இருக்கா. அதை விட பெருசா பாருங்க. கை கொஞ்சம் பெருசா பாக்ஸ் தான். இது கூட எதுக்கு ஒரு 3-4 நாளைக்கு கூட எடுத்துக்கிறது.
இதை பூரா எடுத்து சமக்கிறத விட இருக்கட்டும் சாமி அப்படியே தானே பாரமா என்ன வண்டியில போட்டா வருது கார்ல போட்டா போகுது கார்ல போட்டா வருது ஏன்னா ஒரே மாதிரி தானம்மா இதை போட மாடு சோறு போடுறியா மணி 7:30 தரப்படுவான் சரி 7:30 போகலாம். ஒரு நாளுங்க பார்க்கணும்னே ஒரு பெரிய வேலை. நல்லது கெட்டது இதெல்லாம் இல்லைன்னு வச்சுக்கங்களேன். இதெல்லாம் இருக்கா? ஒன்று கூட இல்லை. சரி இல்லைன்னா நான் எப்படி இப்படி இருக்கிறேன்? எப்படி இப்படி இருக்கிறேன்? இப்போ நல்லா தான் இருக்குங்க. நல்லா தான் இருக்கேன். பாவ புண்ணியம் வந்து இல்லை அப்படின்னா பாவ புண்ணியம் பல்லக்கும் கேள்வி மேலாம் உடம்புக்கு தானே பாவ புண்ணியம் தானே பாவ புண்ணியம். அப்ப நான் எதை வேணாலும் பண்ணலாம். எது வேணும்னாலும் பண்ண அது பாவம் இல்லை புண்ணியம் இல்லை. பாவ புண்ணியம் ஜடம் தானே பாவ புண்ணியம். ஜடம் போயிட்டா பரகதி தானே. பாவ புண்ணியம் இல்லைன்னா பரகதி வெட்டவடி. பாவ புண்ணியம் தான் ஜடம். இந்த பாவ புண்ணியம் செய்யறது இன்னும் பிறந்துக்கிட்டே இன்னொரு உடம்பு எடுத்துக்கிட்டே இருப்பீங்க. அதான் அப்படி அது எடுத்துதான் இருப்போம். ஆமா அதுதான் பாவ புண்ணியம். பாவ புண்ணியம் நீங்கிட்டல் பறக்கது தானே. பரமன்னா வெட்ட வெளி தானே. அந்த வெட்ட வெளிதான் உள்ள இருந்துக்கிட்டு செயல் பண்ணுது இப்போ. ஆனா இந்த உடம்பு தான் பாவ புண்ணியம். ஆமா இப்போ ஒரு காபி குடிக்கணும் ஒரு ஹோட்டல் இருக்கிற இடத்துல நிறுத்தணும். நீங்க காபி குடிச்சா நானும் காபி குடிக்கிறேன். குடிச்சா தான் ஒழுங்கா சந்தோஷமா இருக்கும் அந்த உயிர். சரி சாமி அதான் பாத்துக்கிட்டே வர நல்ல ஹோட்டல் காணும். காபி டீ கடை காணும். நல்ல கடை இல்ல. இருக்கிற ஒரு கடை இருக்கும் அதுல சாப்பிடணும் சாமி. அதுல நல்லா இருக்காது. பிஸ்கட் சாப்பிடுங்க சாமி. பிஸ்கட் சாப்பிடுங்களா? பிஸ்கட் கொஞ்சம் சாப்பிடுறீங்களா? பிஸ்கட் ஒண்ணு வேண்டாம். காபி குடிக்கிறதுக்கு ஒண்ணு இல்லை. குடிக்கிறதுக்கு நீங்க குடிச்சாதான் அது அந்த உயிர் சரியா இருக்கும். என்ன சொல்ற? தூக்கம் வரும்போது தூங்காம இருக்கிறதுக்கு டீ குடிச்சா தூக்கம் வராது. அதே டீ குடிச்சிட்டு முழிச்சிருந்தா அப்புறம் தூங்க முடியாது. டீ குடிச்சிட்டு தூங்கினா தூக்கம் வந்துடும். தூங்காம இருந்தா அப்புறம் தூக்கம் வராது. ரெண்டு வேலையை அது செய்யும். ஞான தூக்கம் தூங்குறதுக்கு என்ன பண்றதுன்னு கேளுங்க. நானும் தூக்கம் தூங்குறதுக்கு என்ன சாயம் பண்ணோம்? நானும் தூக்கம் தூங்குறதுக்கு யார தூக்கம் அந்த இடத்துக்கு போயிட்டு அப்புறம் தூக்கம் வராது. தூக்கம் அது வெறுண்டே போகும். தூக்கம் வராது. அந்த இடத்துக்கு போகணும். ஒரு கல் எடுத்து ஒரு குறிப்பா ஒரு பொருளை எரிஞ்சா குறி தைச்சிருச்சேன்னா அடிச்சிருச்சு. குறி தைக்கலைன்னா தப்பி போகும். அந்த மாதிரி அந்த ஒரு குறிப்பு இருக்கு உள்ள. இந்த நிலவு எங்க முளைச்சதோ அந்த இடத்துல நிக்கணும். அங்க நிக்கிறதுக்குள்ளேயே தூக்கம் வந்துருது சாமி. டக்குன்னு அங்க பழக்கம் இல்லாதனால அது தூக்கம் வரும். அப்ப என்ன பண்றது? அதுதான் என்ன தூங்கிட வேண்டியது. அப்ப எப்படி நிக்கிறது? பழகணும். பழகிய அன்னைக்கு தூங்காம இருந்தா தான் ஆச்சு. தூக்கம் வர தூங்கிறேன். அது செய்யறேன். அதே நல்லா தூங்கி மட்டும் சைன் பண்றது. அதை வாசிட்டு படிக்கிற மாதிரி தூங்கிட்டு தான் நான் படிப்பேன். முதல்ல தூங்குறதுக்கு டைம் இருந்தாதான் அது படிக்க முடியும். படிக்க முடியாது. கொஞ்ச நேரம் தூங்குறதுக்கு விட்டோன்னு இப்ப மியூசிக் இல்லது. ஆமா அதே டெக்னாலஜி. அதேதான். பரவாயில்ல. அப்ப தூங்க போகும்போது செய்யக்கூடாது. தூங்கிட்டு செய்யலாம். ஒரு அலாரம் 2 மணி நேரம் செஞ்சு 2 மணி நேரம் பசி வந்தா சோறு என்ன தான் பசி செய்யறேன். சோறு திங்கலன்னா பசினால மயக்கம் வந்துடுறேன். இதை கொடுத்து சில்லற வாங்க. சில்லற இருக்குங்கய்யா. காசு இருக்கு வாங்கிக்கலாம். சொல்லி பச்சு கேட்கல பயமா இருக்குது. அது எப்படிங்கிறது கொஞ்சம் ஈஸியா சொல்லி கொடுக்கல. நல்லா தூங்குறது எப்படி நிக்கிறீங்க? இல்ல தூங்குறது தூங்க போகும்போது எப்படி போய் நிக்கிறீங்க?
ஆமா ஆமா. எந்த முயற்சியுமே இல்லாம போய் நிக்கிறோங்க அப்படியே. அந்த முயற்சி இல்லாம தூங்குற மாதிரி முயற்சி இல்லாம போய் இருங்க. அந்த இடத்துல முயற்சி இல்லாம எந்த இடத்துல இருந்து எப்படி தூங்க போறோமோன்னு சிந்தனை பண்ணணும், சிந்திக்கணும். அத முதல்ல செய்யுங்க. புரியுதா? புரியலையா சாமி? இன்னும் கொஞ்சம் வேற மாதிரி சொல்லுங்க சாமி. என் புத்தி என் அறிவு கெட்டல. நல்லா தூங்க போற தூக்கம் வருது. சரி தூக்கம் வந்து இப்ப தூங்கிட்டப்பா. தூக்கம் வருது. இப்ப தூங்குனேன். அது எப்படி வருதுன்னு அந்த தூக்கத்தை பார்க்கணும். அது தெரியலையே. தூக்கம் எப்படி வருதுன்னு பார்க்கணும். அது தானா தான் நடக்குது. அதை பார்க்காம குருட்டு வாக்குல தூங்கிக்கிட்டே பழகிக்கிட்டே அதே குருட்டுத்தனமா போயிடுச்சு. அப்ப தூங்குற மாதிரி அபிநயம் பண்ணுமா? கூட்டு பாருங்க, நான் சொல்றேன். கூட்டு வாக்குல தூங்கி கூட்டு வாக்குல பழகிடுச்சு. அது கவனிக்கணுங்கிறாரு. அது எப்படி சாமி? அப்ப நான் நல்லா தூங்கி விட்டேன், எந்திரிச்சு இதை முயற்சி பண்ணி பார்க்கட்டுமா? இது ஆனாங்கிறத பழகிறதுக்கு 6 மாசம் ஆகுது. ஆனாங்கிறத மணல்ல எழுதி மனசுல பழகிறதுக்கு 6 மாசம் ஆகுது. இது 12 வருஷம் ஆகணும். ஒரு குருவினிடத்துல 12 வருஷம் தொண்டு பண்ணி அவர் பல தடவை பல பேர் பேசுறதெல்லாம் கேட்டு 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 கிரகிச்சு அனுபவத்துக்கு வரணும். ஒரு வினாடியில சொல்லி முடிக்கிற வேலை இல்லை. எத்தனையோ பேர் 2 வருஷம் 3 வருஷம் சாமி முதல்ல எப்படியோ சந்தேகத்தில் இருந்தான். இப்பதான் தெளிவா நீங்க சொல்றத புரிஞ்சு இப்படி ஒரு வழி இருக்குதுங்கிறது இப்பதான் புரிஞ்சான்னு சொல்றாங்க. 5 வருஷம் இருந்து நீங்க சொல்றதெல்லாம் புரியுது. ஆனா அந்த இடத்துல நில்லுங்கிறத மட்டும் எனக்கு உடைக்கணும். நீங்க எனக்கு உடைச்சு எனக்கு பழக்கி கொடுங்க. கை பிடிச்சு கூட்டி போய் அதை சொல்லி கொடுங்க. இப்போ சொன்ன பாடத்தை, இதுவரைக்கும் படிச்ச பாடத்தை இதை செயல் பண்ணிக்கிட்டே இருந்தா அந்த பாடம் தானா வரும். அப்புறம் லேசா ஒரு வரியில சொன்னா புரிஞ்சுக்கிடுவாங்க. இந்த ஜனக மகாராஜாங்கெல்லாம் பெரிய ஞானி. அந்த காலத்துல சீதையோட அப்பன் பெரிய ஞானி. அவரு குதிரை மேல சேனத்துல ஒரு கால் வச்சு இன்னொரு காலை தூக்கி அடுத்த சேனத்துல வைக்கிற நேரத்துக்குள்ள ஞானத்தை உபதேசம் பண்ணலாம் அப்படின்னு ஒரு இடத்துல படிச்சு பார்த்துட்டானே. அந்த நாட்டுல இருக்கிற ஞானிகளெல்லாம் கூப்பிட்டு கேட்டு விசாரிச்சா ஒரு பதில் சொல்ல முடியல. ஏன்டா ஒரு காலை வச்சு இன்னொரு காலை வைக்கிறதுக்குள்ள அதை ஒரு அஷ்டவக்கரன்னு ஒரு ஞானி இருந்திருக்கிறேன். அவன் காதுக்கு போன பிறகு அவன் தேடி வந்திருக்கிறேன். ஏப்பா இத்தனை பேர் ஆண்டா ஜெயில போட்டு கலத்தி விடுறான் அப்படின்னு நீ சொல்லுவேன். கலத்தி விடப்பா அப்புறம் பாப்போம் நீ கேட்கறதுக்கு அப்படின்னு. அப்புறம் அத்தனை பேரை கலத்தி விட்டான்னு இப்ப சொல்லுங்க என்னன்னு. இங்க சொல்ல முடியாதுல, அந்த மலையடி வரதுக்கு போகணும்டா. நான் ஒரு 5 மைலுக்கு போனேன். சேனா ஜெயினத்தோட வந்தானே. இவங்களெல்லாம் போக சொல்றேன், தனியா வாடா அப்படின்னு. எல்லாம் போன பிறகு தனியா தன்னையும் தனதையும் குருவுக்கு அர்ப்பணம் பண்றான். நான் எனது. ஆமா, தன்னையும் தனதையும் குருவுக்கு அர்ப்பணம் பண்ணிட்டேன்னு அடுத்தாப்புல அவருக்கு இந்த வச்ச காலை எடுத்து அடுத்த ஸ்டெப்பு கூட வைக்க கூடாது இல்ல. ஆமா ஆமா, பிடிச்சு போச்சு. இவர் அர்ப்பணம் பண்ணி விட்டாரு. இனிமேல் இவர் முடிவு பண்ண முடியாது, எதுவுமே கிடையாது. பிடிச்சு அந்த நாளைக்கு அந்த இடத்துக்கு வரணும். நீங்க இத்தனை கேள்வி எல்லாம் கேட்க கூடாது. சூப்பர். சொல்லுங்க சார், நீங்க சொல்லுங்க. அதாவது தன்னையும் தனதும், நானுன்னு எதை நினைக்கிறியோ அதையும், என்னுடையதுன்னு எதை நினைக்கிறியோ அதையும் ரெண்டும் குருவுக்கு அர்ப்பணம் பண்றான்னாரு. பண்ணிட்டேன்னாரு. பண்ணிட்டேன் அந்த இடத்துல நில்றான்ட்டாரு. அப்ப இவனுக்கும் சுயமா செய்யறதுக்கு எதுவுமே இல்லல்ல.
எல்லா ஜாப்பும் பண்ண அப்ப அங்க ஒண்ணுமே இல்லைல்ல, அப்படி இருடான்டா அப்படின்னு சொல்றாரு ஐயா. ஆமாதானே ஐயா? அவ்வளவுதான். இங்க காக்கிறதுக்கு ஒண்ணும் இல்லை. நான் சொன்ன அதை திரும்பி திரும்பி கேட்பீங்க. இதுக்கு பிறகு இந்த இடத்துக்கு வந்த பிறகு நீ பேசுறதுக்கு என்ன இருக்கு? ஒண்ணும் இல்லை. நானும் இல்லை, எனதும் இல்லை. நாங்க ஏன் தனதை ஏன் குருவுக்கு அர்ப்பணம் பண்றான்னா, இந்த உலக சொத்தெல்லாம் இந்த உடலையும் உயிரையும் எல்லாம் சேர்த்து உனக்கு அர்ப்பணம் பண்ணிட்டேன்னு. அப்புறம் இவர் கால் கூட மொழி கூட முழிச்ச மொழி கண்ணை திறக்க கூடாது அல்லது மூடக்கூடாது. அதுதான் குதிரையில் ஒரு சேணத்துல காலை வச்சு இன்னொரு காலை தூக்கி வைக்கிறதுக்குள்ள ஞான உபதேசம் பண்ண முடியும் அப்படின்னு ஒரு ஏட்டில் படிச்சு பார்த்தானே. அதை சொல்லி கொடுங்கறான்னு ஒரு வயல மொழி அவன் சொன்ன சர்த்தான்னு ஒத்துக்கிட்டேன். எல்லாம் படிச்சு அறிஞ்சதுக்கு பின்னால இதை சொன்ன ஒத்துக்கிட்டேன். இப்போ உங்களுக்கு நீ ஒத்துக்கிற முடியாது. இந்த ஒரு இடத்த விளக்குறதுக்கு எத்தனை சொல்ல வேண்டியது இருக்கு பாருங்க. புரியுது. அதாவது வந்து இந்த சம்சாரத்தை, அதாவது இந்த உலகத்தை பந்தத்துல எனக்கு பற்றுதல் அற்று என்னுடைய பார்வையால பார்க்க தெரியுது, எல்லாம் புரியுது. ஆனா அந்த நிலைச்சு அந்த இதுல நிக்க தெரியுதா, அந்த யுத்தி எனக்கு தெரியல, அந்த இது தெரியல. நிக்கிறதுக்கு காலம் வந்த பிறகுதான் நிப்ப. ஜனகர் அது வரைக்கும் நிக்கல இல்ல. சரி, அந்த காலத்தை நிர்ணயம் பண்றது யாரு? அது யாருன்னு அது எது? நம்ம நாளைக்கு அடுத்த பிறகுதான் அது நிக்கும். இன்னொரு பிரிவு எடுத்தா நிக்குமா? அடுத்த பிறகு அடுத்த பிறகு இந்த வண்டி கூட அங்க நல்லா தூக்கம் வர போகுது. வண்டி 5 நிமிஷம் நிறுத்துவோம், நிறுத்தி படுத்துக்கல. ஆமா, அலுப்பு அந்த மாதிரி அலுப்பு வந்தா தான் நிக்கும். உலக பந்தத்துல அலுப்பு வரும்போது நிக்கும். எனக்கு ஆர்வம் தான் வருது, அலுப்பு வரல. ஆர்வத்துக்கு பிறகு அலுப்பு, ஆர்வம் குறைஞ்சு போனா அலுப்பு. ஆர்வம் இருக்கிற வரைக்கும் அலுப்பு வராது. புரியுது. பிறவியோட நோக்கம் என்ன சாமி? இன்னொரு பிறவி நம்ம எடுக்கூடாது, அப்படித்தானே? உனக்கு எந்த காரியத்து மேல அலுப்பு வருதோ அப்போ அது நிவர்த்தி ஆகும். பிறப்பற்ற நிலை வரும். இந்த பொண்டாட்டி பிள்ளைங்கிற சிந்தனை கலந்த பிறகு இது எதுக்குடா வம்பன்னு வருது. உங்களுக்கு அப்படி வரலையே? நீங்க நல்லாதான் நிர்வாகம் பண்றீங்க. நீங்க நல்லாதான் நிர்வாகம் பண்றீங்க. உங்களுக்கு வரலையே அப்படி? நான் ஒண்ணு நிர்வாகம் ஒண்ணு நான் பண்ணலப்பா. நான் சும்மா என் பாட்டில் இருக்கு. அது பாட்டில் கடமை நடக்குது. நான் இதை செய்யணும் அதை செய்யணும் நீங்க திட்டம் ஒன்றும் போடல, அதை நடத்தலை. ஆனா கல்யாணமா நீங்க வேணாதானே சொன்னீங்க. உங்களுக்கு பிடிச்சி கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. ஆமா, வெறுப்போ இல்லாம இருந்தா போதும். ஆனா எல்லாம் கரெக்டா புரியுது சார். எனக்கு சாமி சொல்றது எல்லாமே எக்ஸாக்டா புரியுது. ஆனா ஏதோ ஒண்ணு இருக்குதுங்கிறதுனால தேடலாம் அது மறையுது. அது அந்த சந்தேகம் எப்ப போகுதோ அப்பதான் நிவர்த்தி. கரெக்டா சொன்னாங்க. அதான் சாமி, அந்த சந்தேகம் அங்க ஒண்ணுமே இல்ல, ஆனா சந்தேகம் வருது. அங்க இருட்டா இருக்கிறதுனால சந்தேகம் வருது. அது நிவர்த்தி ஆயிடுச்சுன்னா எல்லாம் போயிடும். சரி சாமி, வேற ஒரு கேள்வி. இப்ப மனிதன் பிறக்கிறது வந்து பிரவா நிலை அடையிறதுக்காக தான் மனித பிரிவு எடுக்கிறான். அப்ப எதுக்கு இந்த மனித பிரிவினை எடுக்கணும்? பிரவா நிலை ஒண்ணு அடையிறதுக்கு எதுக்கு நான் பிறக்கணும்? மனித பிரிவு எடுக்கணும், என்ன நோக்கம்? அது எடுத்து வந்துட்டு அதனுடைய விஷயத்தை புரிஞ்ச பிறகுதான் இனி எடுக்காம இருக்கணும்னு நினைவு வருது. அது வரைக்கும் வராது. இந்த சிந்தனையில எத்தனை பேர் இந்த சிந்தனைக்கு வந்து இருக்கிறாங்க எண்ணி பார்த்திருக்கீங்களா? லட்சத்துல ஒரு 2 பேர், கோடியில் ஒருத்தன் தான் இருப்பான்னு தவிர அத்தனை பேர் இதை பத்தி சிந்திக்கிறது இல்லை. அது என்னன்னு புரியாம அவங்க பாட்டில் போய்கிட்டே இருக்கிறாங்க. புரிஞ்சவன் தான் போதுமான்னு நிக்கிறேன். சாது வேஷம் போட்டு கூட சம்சாரியோட அதிக ஆசைப்படுறேன். சாமி, அந்த நிலையில வந்து நான் சும்மா இருந்துடணுமா இல்ல நல்லா நிர்வாகம் பண்ணணுமா? ஒண்ணுமோ பண்ணாத ஐயா, உன் பாட்டில் ஐயா.
சரி, நிர்வாகம் பண்ண தேவையில்லை எதையும். இல்ல அந்த நிலை இல்ல. நான் இந்த இங்க வந்து இந்த உலகத்துல உலக பந்தத்துல வெளி உலகத்துல நிர்வாகம் பண்ணணுமா இல்ல அதுவா நடக்க விட்டுருணுமா? அது பாட்டில் நடந்துகிட்டே இருக்கும். என்னென்னமோ நடக்குதெல்லாம் அது பாட்டில் நடக்கணும். நீ நடத்தல. சரி, எனக்குன்னு ஒரு பொறுப்பு இருக்கு இல்லைங்களா? பொறுப்புனா என்ன அப்படின்னு அந்த பொறுப்பும் தன்னால் நடக்குது. நீ எனக்கு பொறுப்பு வேண்டாம்னு ஒரு நாளைக்கு தூங்கி பாரு. முடியாது, திருப்பி எழுப்பிடுது. அது எழுப்பி விட்டுருது. ஒரு நாளைக்கு நல்லா தூங்கி பாரு பாப்பான். இந்த வண்டிய மனமே உன்னை சும்மா விட மாட்டேங்குது. அது எப்ப விடுதோ அப்பதான் விடுதலை. கரெக்ட். அவ்வளவுதான். மனம் உண்டதானே விடுதலை. மனம் இழுத்து பிடிச்சிச்சுன்னா இழுத்து பிடிச்சி அங்கோட்டி பிடிச்சா சாமி. இப்ப இந்த வண்டி வந்து அரைகுறையா ஓட்டு தெரிஞ்சாலும் ஓட்டலாம், வண்டி ஓட்டலாம், தப்பு ஓட்டலாம். எப்படியோ ஒண்ணு விபத்துல ஓட்டி போடலாம், நல்ல திறமையா ஓட்டலாம். இது எப்படியோ அது நடக்கும் அப்படின்னு வந்து அரைகுறையா ஓட்டுறது சரியா, அரைகுறையா பழக்கிறதா ஓட்டுறது சரியா, நல்லா பழகிட்டு ஓட்டுறது சரியா? அது பழகிட்டு தான் ஓட்டுவீங்க, பழகாம ஓட்ட அரைகுறையா ஓட்டுறவங்கல்ல யாராலும் முடியாது, ஓட்ட முடியாது. ஒரு காப்பங்காயம் அனுபவம் இதை பழகினாத்தான் ஓட்ட. அதான் சாமியா, கால் பங்கு அனுபவத்துல ஓட்டுறதுக்கும் தெளிவா தெரிஞ்சுக்கிட்டு ஓட்டுறதுக்கு இருக்குதுல்ல. நிர்வாகம் பண்றோம்ல, கால் பங்கு ஓட்டி பழகினா அப்புறம் முழுசா தெளிவு நிர்வாகத்துக்கு வந்துரும் இல்ல. கொஞ்சம் கொஞ்சமா அது அனுபவத்துக்கு வந்துரும் இல்ல. காலமே தெரியாதவங்க ஓட்ட முடியாதுல்ல. கால் பங்கு இல்லாம முழு பங்கு வராது, அதான் தொடக்கம் அப்படிங்கிற. அவன் தானங்க கால் அரை ஆகும், அரை முக்கால் ஆகும், முக்கால் முழுசாகும். அடையாளம் தெரிஞ்சா தானே அப்புறம் பேச முடியும். ஆனாங்கிற எழுத்த 6 மாதத்துக்கு பள்ளிக்கூடம் போய் மணல் எழுதி பழகின பிறகுதான் ஆனான்னு தெரியுது. ஆமாங்க, அது வரைக்கும். அதான் சாமி, நான் என்ன கேட்க வரேன்னா, அந்த ஒரு நிலையில, அதாவது இப்ப நீங்க உணர்ந்துட்டு தானே நடக்கும்னு சொல்லி விட்டுறோம், அகத்துல வந்து தெளிவா உள்ள புரிஞ்சுக்கிறோம். ஆனா இந்த உலகத்துல நான் நிர்வாகம் பண்றதுங்கிறது நான் வந்து நல்ல திறமையா பண்ணணும்னு நினைக்கிற முயற்சி எடுத்து பண்றது சரியா, இல்ல அதையும் அப்படியே விட்டுறது சரியா? நல்லா தெரிஞ்சுக்கிறேன்னா அப்புறம் விட்டுறேன் எல்லாதான். ஆமா, அவ்வளவுதான். தெரிஞ்ச பிறகு விட்டுட்டாலும் கூட அது ஒழுங்கா நடக்கும். நல்லா தெரிகிற வரைக்கும் அனுபவத்துல பழகணும். அப்புறம் பழக வேண்டிய அவசியம் இல்லை, விட்டுறணும். அது நடந்துடும், அது தானே நடக்கும். ஐயா, அதாவது இவர் வண்டி ஓட்ட தெரிலன்னு வச்சுங்க, நல்ல வண்டி ஓட்ட பழகுறாரு. நல்ல வண்டி ஓட்ட தெரிஞ்ச பிறகு வண்டி ஓட்டி பழகிறத நிறுத்திடுறாரு, அப்புறம் வண்டி ஓட்ட ஆரம்பிச்சாரு. அப்படிதானங்க? நல்லா ஓட்டிட்டு அப்புறம் அந்த அனுபவம் தானாவே நடக்குது. இப்ப அப்படிதானே ஓட்டுறீங்க? இல்ல சுவாமி, ஆமா, அது நிச்சயம் நடக்குது இல்ல? கரெக்டா சொன்னீங்க. அதுதான் என்ன சொல்றாங்க சாமின்னா, பாருங்க, அந்த இதுல தெரிஞ்சுக்கிட்ட பிறகு அதனுடைய பிரிக்கன்ஸ் வந்து சேர்த்து எல்லாமே அது ஆட்டம் நடக்க ஆரம்பிச்சிருங்கிறாரு. அப்படித்தானே போகுது. நம்மள நம்பி ஒரு தொழில செய்றீங்க, ஒரு பிசினஸ் பண்றோம், அது என்னன்னு தெரியும், உள்ள கம்ப்ளீட்டா தெரிஞ்சுக்கணும், அதுக்குன்னா வழிமுறையில பண்ணிவிட்டோம்னா அது நடக்க ஆரம்பிச்சு, அதுவா செய்ய ஆரம்பிச்சிடும். அப்படிதான். இப்ப நம்ம அதை உட்காந்து பழகாம நம்ம இதை கேள்வி கேட்டுட்டே இருந்தோம்னா உள்ள போக முடியாது. கரெக்டா சொன்னாங்க. வெறும் சொல்றாங்க சாமி. ஆமா, வெறும் கேள்விதான் கேட்போம். அந்த இடத்துக்கு போனாதான் பழக முடியும். சார், அந்த கம்ப்ளீட்டா பற்றுதல் பூரா கம்ப்ளீட்டா அவுட் ஆகுது. பற்றுதல் அவுட் ஆன உடனே எல்லா சங்கம் என்ன நிலையா இருந்தாலும் சமமா தான் உங்களால பாவிக்க முடியும். அங்க ஒரு நல்லது கெட்டது தப்பு நியாயம் அநியாயம் அது எதுவுமே கிடையாது. அதுல அதெல்லாம் 100% பதிவாகுது. அவ்வளவுதான். இதுதான் மேட்டர். அதுக்கு மேல சாமி தான் சொல்றாங்களாங்கிறப்ப அதுக்குதான் நான் உடைக்கிறேன், கேட்கணும். ஆமா, வாட்லி உங்களுக்கு பயன் இல்லைனாலும் வேற யாருக்காவது கேள்வி அதுதான் ஏதாவது பேசுறேன். சாப்பிட்டாங்களா? இந்த சத்சங்கத்தை சாமி, இப்ப இதே தன்மையில 60-70 வருஷமா இருந்துட்டீங்கல்ல, இதே நிலையில 60-70 வருஷமா இருந்துட்டீங்கல்ல, 60 வருஷமா இருக்கிறீங்களா? இப்ப நீங்க வந்து விருப்பப்பட்டாதான் பிரேக் அடிப்பீங்க, அப்படித்தான் சாமி?
அது அது சிந்தனையே இருக்கக்கூடாது. உங்களுக்கு இல்ல இருக்கக்கூடாது, இல்லை, இல்லவே இல்லை. அதை இருக்கணும்னு சொல்லவும் கூடாது, அடுத்தவங்களுக்கு தவறாயிரும். ஆனா உங்க மனசுல இருக்கும். என் மனசுல அடுத்தவங்க இன்னும் இப்படித்தான் இருக்கணுங்கிற இந்த சிந்தனை இல்லை யாருக்கும். அதுதானே உங்களை மாதிரி படிக்காதவங்க என்னமோ நினைக்கலாம், எப்படி எப்படின்னு முழு விவரத்தை தெரிஞ்ச பிறகு அந்த வழி சிந்திக்க கூடாது, சிந்திக்க கூடாது, அப்புறம் சிந்தனை வராது. இப்ப நீங்க இருக்கிற அந்த புனிதமான தன்மையில இன்னொரு பிறவி எடுத்து சாமி எங்களை மாதிரி முயற்சி பண்ணிட்டு இருக்காங்களா, அவங்களுக்கு எல்லாம் உதவி செய்யணும்னு ஒரு எண்ணம் உங்களுக்கு வரலையா? அதெல்லாம் ஒன்று வரல, வர தேவையில்லை. இல்லை. ஒரு 60 வருஷத்துக்கு முன்னால இந்த உடலோட பறக்கணும், அப்படி பறக்கணும்னு அந்த அறியாத நிலையில அந்த இடத்துல போய் அந்த அறிவு சொக்குன உடனே உடல் பறந்துச்சு. பறந்த உடனே அங்க ஒரு சக்தி கையை பிடிச்சி இழுத்து கீழே நிறுத்திக்கிட்டு இதை செய்யக்கூடாது, இன்னும் அநேக வேலை இருக்கு, இப்போ ஜாக்கிர நிலையிலே போகணும், இந்த இடத்துல பாம்பு வருது, அது தவத்தில் இருக்கு, நீ மெல்ல போனா மெல்ல வரும், வேகமா உன் காலை மிதிப்பட்டு மோச்சம் போவோம், அடையணும்னு அது தவத்தில் இருக்கப்பா. நீ யாபகத்துல போ. ஆடி மாசம் அம்மாவாசை இருட்டு, இந்த கரண்டெல்லாம் வராத காலம், மழை வச்சு தூரல் சார மழை பேஞ்சுக்கிட்டு இருக்கு, ராத்திரி 9:30 மணி. அந்த சொன்ன இடத்துல போய் ஓடிடணும் அப்படின்னு சொல்லியிருக்கு. அங்கே போய் ஓடுன அது சாணியோ பாம்போ காலில் சதக்கண்ண வழிபட்டது, ஓடிச்சு. அங்கிட்டு இருந்து ஒரு டார்ச் அடிச்சு வந்தாரு, என்ன ஓடி வர்றேன்னு. இந்த இடத்துல பாம்போ சாணியோ எனக்கு ஒன்றும் புரியலை, அதனால ஓடி வரேன்னு அங்கே போய் அடிச்சு. அட பெரிய முரட்டு பாம்புட, அது போன தெக்க பாம்பு போகும், தெக்க லைட் அடிச்சு போய் பார்த்துட்டு அதை அடிச்சாரு. இது மோச்சத்துக்கு எப்படி உடம்பு போனா மோச்சான், பாவ புண்ணியம் ஜடம் தானே, பாவ புண்ணியம். இந்த உடம்பு போயிடுச்சுன்னா மோச்சான், அந்த உடம்பு அடித்த உடனே உயிர் போயிடுது, அது மோச்சம் ஆயிடுச்சு. அந்த மாதிரி அது இயற்கையினுடைய நீதி நடத்தும். நீங்க ஒன்றும் இல்லை, பிரேக் போடுறது ஆகாயம். யாராரு எந்தெந்த வேலைக்கு கொண்டு வரணுமோ அது நடத்திக்கிட்டே இருக்கு. ஐயா, இந்த ஸ்தூல உடம்புலயே நீங்க பறந்த மாதிரி பறந்தீங்களா? ஆமா, இந்த உடம்போட பறந்தது. அந்த சுப்புலாபுரத்துல அந்த வீட்டுல இருந்து வடக்க அந்த ஊரணிய கடந்து ஒரு 1/2 பரலாங்க தூரம் பறந்தது. அந்த இடத்துல கையை பிடிச்சி நிறுத்திக்கிட்டேன், ஜாக்கிர நிலையில போகணும், இந்த இடத்துல பாம்பு வரும், அதை மிதிச்சுதான் ஆகணும். அது மெதுவா போனா மெதுவா வரும், வேகமா போனா எந்த வழியில போனாலும் அந்த வழிக்கெல்லாம் அது வரும். இப்ப ஜாக்கிரதை நிலைங்கிறது உடல் மேல கவனத்தை வச்சு நடக்கிறது. ஜாக்கிரதை நிலை, விழிப்பு நிலை. இப்போ இந்த வண்டி ஓட்டுறது ஜாக்கிர நிலை. அதாங்க உடம்பு மேல விழிப்பு வச்சு போறது. ஆமா, அது அது மேலே அறிவு மேலே அறிவு. நினைவோட முழு நினைவோட போறதுக்கு பேரு ஜாக்கிரதை. சரிங்க. ஜாக்கிரதைன்னா என்ன? விழிப்பு. விழிப்பு, விழிப்பு, அவ்வளவுதான். அந்த நிலை பேர் தூக்கம், உறக்கம், விழிச்சுக்கிட்டே தூங்குறோம். ஆமா. அதே இப்ப நீங்க பேசுறதெல்லாம் ரெக்கார்ட் பண்றோம், இதுல யாருக்காவது தெரிஞ்சுக்கணும்னாலும் இது உபயோகமா இருக்கும். இத போட்டா திரும்ப பேசுமா? பேசுங்கய்யா. அதுதான் ஐயாவை கேள்வி கேட்டுட்டு இருக்கோம். அது எங்க காக்குறதெல்லாம் எது காட்டாலும் சொல்ல தயாரு. எப்படி காட்டாலும் நீங்க காக்குற வழியெல்லாம் மறிச்சு இதான் நேர் வழின்னு சொல்ல தெரியும். கேட்டிருக்கோங்கய்யா. மனசை பிடிச்சு வைக்காம அப்படியே விடுங்க, அகத்துல போராடாதீங்க, உள்ள போராடாத, சும்மா போராடாதன்னு பேரு. ஆனா நீங்க சொல்றது அந்த இடத்துல இருக்கிறது, இருந்த அனுபவத்திலே சொல்றீங்க. அது அறிவு படம், இது அனுபவ படம், அப்படிதானே ஐயா? கேட்டாங்கய்யா.
அது அறிவு பாடம், உங்களுக்கு அனுபவ பாடம். அனுபவ பாடம். அவர் அறிவு பாடம்னு இப்ப கொஞ்ச நாளைக்குள்ள வந்த பாடம். இது ரொம்ப நாள் அனுபவிச்ச பாடம். ஏன்னா அறிவு பாடம் நாளைக்கு அனுபவம் தான் வரப்போகுது. நீங்க ரொம்ப காலமா இருக்கிறீங்களா? ஆமா. அப்படி சொல்றீங்களா? அவ்வளவு அவர் சொல்றது கொஞ்ச காலத்துக்குள்ள அனுபவிச்சத அவர் ஒரு வழியா சொல்லுவாரு. சரிங்க. இன்னும் கொஞ்ச நாள் போனா அவருடைய வழியை மாத்திக்கு தானா மாறிக்கிறோம். நீங்க சொல்ற மாதிரி சொல்லுவாரு. ஆமா. நீங்க ஐயா பேசுறது நிறைய எல்லாம் ரெக்கார்ட் பண்ணி எடுத்து வைக்கணும்னு ஆசை. ஐயாவுக்கும் முடியணும், உடம்பு முடியல. சரி, இப்படி பேசும்போதாவது எடுத்து வைப்போம். என்னங்க, சரிதானே? யாருக்காவது பயன்படும். சாமி, இப்ப நீங்க இவ்வளவு ஒரு அற்புதமான ஒரு கடவுள் தன்மையில இருக்கிறீங்க, எந்த ஒரு மனசுல இதுவும் பண்ணாம, ஏன் சாமி இன்னும் நீங்க அந்த மாதிரி அது அப்படித்தானே இருக்கு பிறவிங்கிறது? அது இஷ்டத்துக்கு நடக்கும். ஏங்க அப்ப நீங்க அது இஷ்டத்துக்கு நடக்கும் பிறப்புங்கிறது. அது வாட்டில நடக்கும். சரி, நீங்க ஒழுங்கா இருந்தா எல்லாம் ஒழுங்கா நடக்கும். உங்களுக்கு ஒரு நிலம் இருக்கு, அத ஒழுங்கா உழுது விதைச்சு அதுக்கு ஒழுங்கா கஸ்தி போட்டு அந்த ரெக்கார்டை வாங்கி வச்சுக்கிட்டே வருஷம் வச்சிருந்தா அது இன்னொரு அந்த நிலத்துக்குள்ள நுழைய வர முடியாது. அதுல தவறு விட்டுட்டீங்கன்னா உங்க ரெக்கார்டுக்கு கஸ்தி ஒழுங்கா போட்டு ரெக்கார்டு வாங்கி வைக்கலன்னு இன்னொரு போட்டுருவாரு கஸ்தி. அவன் பாருக்க கஸ்தியை போட்டு பட்டா பண்ணி கொடுத்துருவேன். அந்த மாதிரி இந்த உலக பொருள் எல்லாம் நம்மள வாடகைக்கு எடுத்துருச்சு. நீங்க உங்களை தயார் பண்ணி அந்த நிலையில இருந்துகிட்டே இருந்தா அந்த ரெக்கார்டு பலமாகும். இதை விட்டுட்டீங்கன்னா அது இன்னொரு களவாளி போய் திருடிடுவோம். இன்னொரு பிறவி வரும், இது என்னென்னமோ வரும். நீ சரியா அதுல இருந்தோம்னா ஒண்ணும் இல்ல. நீ சரியா தவற விட்டீங்கன்னா மத்தவங்க, அதாவது கவனம் நமக்கு மத்தது மேல எல்லாம் போகுது இல்ல. உலக பந்தம், சம்சாரம் இதெல்லாம் கொண்டு போய் இழுத்து விட்டுரும் அந்த நிலையில இல்லைன்னா. அதனால ஒழுங்கா அந்த நிலையில இருந்து பழகி அதை தயார் பண்ணுங்க. சரிங்க. அதுக்கு பாரு தந்திரம். யுக்தி. தந்திரம். தன்னை உயிரை பெருசாக்குற வேலை தந்திரம். தந்திரத்துக்கு மீனிங் உயிரை பெருசாக்குறதா? உயிரை தன்னை பெருசாக்குறதுக்கு பேர் தந்திரம். நீ வண்டி ஓட்டுறது தந்திரம் இல்ல, உன் உயிரை நீ பெருசாக்குறதுக்கு பேர் தந்திரம். சாமி, இந்த உலகத்துல எது நடக்குதுங்கிறது ஏற்கனவே எல்லாம் நிர்ணயிக்கப்பட்டதானே சாமி? அது வாட்டில நடக்குது. அதான் இந்த காத்து தானா நடக்குது, தானா நினைக்கிறது, அவ்வளவுதான் சங்கதி. அப்ப நான் இந்த அவதாரத்துல என்ன நிலையில எனக்கு தன்மை இருக்கு என்னங்கிறது ஏற்கனவே முடிவு செய்யப்பட்டதுதான். போன ஜென்மத்துல செஞ்ச தவத்தினால இப்போ என்னமோ நடக்குது. இப்ப செஞ்சு வைக்கிறது இன்னொரு ஜென்மத்துக்கு வரும். அது மேல தவத்தளவாய் ஆகுமா தான் பெற்ற செல்வம். இப்ப ஒண்ணுமே செய்யாம விட்டுட்டா பிறவி இல்லை. பாவ புண்ணியத்தை செஞ்சு மிச்சம் வச்சுக்கிட்டேன்னா பாவம் வந்தா செல்வம் வர, கஷ்டத்துல வறுமையில பிறப்ப செல்வம், புண்ணியம் செஞ்சதா செல்வத்துல வரப்ப. ரெண்டும் பாவ புண்ணியம் பல்லக்குன்னு கேள்வி மேலாம். பாவம் செஞ்சவன் தோல்ல சமைக்கிறான், புண்ணியம் செஞ்சவன் போச்சுல உட்கார்ந்து இருக்கிறேன். பாவ புண்ணியத்தினுடைய தத்துவம் ரெண்டும் இல்லைன்னா பிறவி இல்லை. எது அமைஞ்சிச்சோன்னா அதுக்காக வரணும். அது என்ன சாமி, நம்ம பிறக்கூடாது, அதான் நல்லது. சாமி, பிறவி எடுக்கக்கூடாதா? பிறவி எடுக்க கூடாது. அந்த சிந்தனை கூட உனக்கு வேண்டாம். அதைத்தான் தூங்காம நல்லா தூங்குறவாது எப்படி இருப்போ அப்படி இருந்து பழக ஐயா. எங்களுக்கு என்னன்னா, இப்ப நீங்க அடுத்த பிறவி ஒண்ணு இருக்குதுன்னு வச்சுக்கலாம் சும்மா. அப்ப இந்த ஞான படம் அடுத்த பிறவிலையும் அனுபவத்துக்கு வரும். அது எப்படிங்க சூழ்நிலையினால நம்ம திருப்பி புரிஞ்சு அதுக்கே போகுமா? அது அந்த இடத்த பத்தி திட்டவட்டமா சொல்ல முடியாது. ஒண்ணுமே இல்ல, என்ன சொல்ல முடியும்? பேசாம இருக்கும், அவ்வளவுதான். பாவா புண்ணிய நீங்களில் பறக்கதி தானே, அங்க அவ்வளவுதானே தவிரங்கிற வேற ஒண்ணும் இல்லை. அதைத்தான் சொன்ன இருக்கு. தன்னையும் தனதையும் குருவுக்கு அர்ப்பணம் பண்றான். அவன் சும்மா செத்தவ மாதிரி நின்ன நடிக்கிறாரு.
சாமி 2 பேரும் சேர்ந்துக்கிட்டு கம்முன்னு விட மாட்டாங்க பாவம் அப்படின்னு சாமி